So hey guys, நான் JK, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது IDOIT தமிழா. இந்த வீடியோல நான் உங்களுக்கு பெஸ்ட் ஹெட்செட் ஃபார் கேமிங், either ஃப்ரீ ஃபயரா இருக்கட்டும் இல்ல PUBG இருக்கட்டும், இல்ல நீங்க நார்மல் யூஸ் அண்ட் ஃபிலிம் பார்க்கிறதுக்கு நீ ஹெட்செட்னு பர்ச்சேஸ் பண்ணிருந்தா இந்த ஹெட்செட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்வேன். நீங்க ரிச்சா இருந்தா ஸ்கல் கேண்டிக்கு போகலாம். ஸோ ஹெட்செட் பேரை சொல்ல மறந்துட்டேன். இந்த ஹெட்செட்டோட பேர் ROCKERZ 510. ஸோ ROCKERZ 510 நிறைய பேர் சர்ச் பண்ணியிருப்பீங்க. இது ரிவ்யூ பக்கம் வந்திருந்தா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ல டைப் பண்ணிடுங்க. ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த ஹெட்செட் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். கைஸ் இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 1 year ரிவ்யூ ஆகிருக்க போது. எதுக்குன்னா இந்த ஹெட்ஃபோனை நான் 1 year பின்னாடியே பை பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் பை பண்ணும்போது அது ஆர்டர் வீட்டுக்கு வந்துச்சு. அப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் எப்படி அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ அது பழைய அன்பாக்சிங் ஆனாலும் காட்டிடுற எப்படி பாக்ஸ் பேக்கிங்கில் வரும்னு. ஸோ கைஸ் எதுக்கு 1 year ஆன பிறகு ரிவ்யூ பண்ணியிருக்கேன்னா, ரீசெண்டாக கமெண்ட் செக்ஷனில் பெஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ் போடுங்கன்னு யாரோ கேட்டு இருந்தாங்க. ஸோ கைஸ் அதோட ரிப்ளை வீடியோ தான் இது. ஸோ கைஸ் நான் இது ஆர்டர் பண்ணது ஃப்ளிப்கார்ட்டில். அண்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்துலாம் 1 வருஷம் பழசு. ஸோ கைஸ் நான் 1 வருஷமாக இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனியாக இருக்குது. பிளாஸ்டிக் பில்டு தான், ஃபுல் கம்ப்ளீட் பிளாஸ்டிக் பில்ட். ஆனால் இதோட ஹார்ட் பிளாஸ்டிக் ரொம்ப டியூரபிளாக இருக்குது. நிறைய 100 times மேலேயே கீழே போட்டுட்டு இருக்கேன். ஆனால் ஒரு ஸ்க்ராட்ச் கூட வரல. ஆனால் வந்திருக்குது இங்கெல்லாம். ஸோ இந்த ஸ்க்ராச்சஸ் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் கீழே விழுந்த போது எனக்கு ஸ்க்ராச்சஸும் வரல, இதோட ப்ராப்ளம்ஸும் வரல. ஸோ கைஸ் இதோட குஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. போட்டுக்க எல்லாம் ரொம்ப நல்ல ஃபீலிங் கிடைக்கும். ஆனால் இது அவ்வளோ ப்ரெஷரும் கிரியேட் பண்ணாது. நிறைய ஹெட்செட் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுப்பீங்க, இப்படி ஆராமாக போட்டுப்பீங்க, பாட்டு கேட்டுன்னு இருப்பீங்க. அண்ட் சடனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 minutes இல்லை 1 hour ஆன பிறகு காதெல்லாம் வலிக்க ஸ்டார்ட் ஆகிடும். எதுக்குன்னா இது நிறைய ப்ரெஷர் பண்ணியிருக்கும். ஆனால் இந்த ஹெட்செட் ப்ரெஷர் பண்ணாது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா, இதில் குஷன் ஃபோமிங் கொடுத்துருக்காங்களே, இது ஒரிஜினல் லெதர் இல்லை வேற மெட்டீரியல். பட் இதோட ஃபோமிங் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் இதை நீங்கள் போட்டுக்கினா ரொம்ப கம்ஃபர்ட் ஃபீலாக கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஹெட்செட்டோட பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட் சிம்பிள் போயிட்டு இருக்குது தீர்ச்சிட்டு. டிசைன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் கம்ப்ளீட்லி ஒரு கேமிங் லுக் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேமிங் ஹெட்செட் இல்லை, ஆனாலும் கேமிங் லுக் கொடுத்துருக்காங்க. இது நீங்க PUBGல வேற கேம்ஸும் விளையாடலாம். அண்ட் கைஸ் இதை நீங்க பப்ளிக்ல யூஸ் பண்ணி போயின்னு இருந்தா எல்லாருக்கும் உங்க மேல தான் இருக்கும். லைக் லிட்டரலி என் மேல அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் சொல்றேன் எதுக்கு நான் இது பப்ளிக்ல போட்டுக்க மாட்டேன்னு. ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ்ல உங்களுக்கு நிறைய கலர் வேரியன்ட்ஸ் வரும், ப்ளூ, கிரீன் அண்ட் ரெட். ஸோ நான் எதுக்கு இந்த ரெட் கலர் வாங்கினேன்னா, எதுக்குன்னா கைஸ் இது நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டன் கலர்ல இருக்குது, அதுக்கு தான் வாங்கினேன். கைஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா உங்களுக்கும் ரெட் கலர் ஃப்ரீயா வர சான்ஸ் இருக்குது. ஸோ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக்கும் கொடுத்துடுங்க. ஓகே கைஸ். ஸோ கைஸ் டிசைனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 10 on 10 தான் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் எட்ஜஸ், கர்வ்ஸ் எல்லாமே. ஸோ கைஸ் போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் கேபிள் அண்ட் USB கேபிளோட போர்ட் இருக்குது. இந்த ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெத்தட் கிடைக்கும். ஒன்று ப்ளூடூத், அண்ட் ப்ளூடூத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஆராமாக கனெக்ட் ஆகிடும். அண்ட் இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு ஆக்ஸ் கேபிளையும் கனெக்ட் ஆகணும். இப்போ நீங்கள் கேமிங் பண்ணும்போது லேட்டன்சி இருக்கும் ப்ளூடூத்தில். ஸோ கைஸ் நீங்கள் கேமிங் பண்ணும்போது ஆக்ஸ் கேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னா லேட்டன்சி கொஞ்சம் கம்மி பண்ணிடும். ஸோ இன்னொன்று என்னன்னா உங்களோட பேட்டரி காலி ஆகிட்டாலும் நீங்கள் ஆக்ஸ் கேபிளில் வச்சுட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு அட்வான்டேஜ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணியிருப்பீங்க ஒயர்லெஸ் ஹெட்செட்ஸ் அண்ட் சார்ஜ் காலியோட இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணி இருக்கும்போது இவங்ககிட்ட ஆக்ஸ் கேபிள் இருந்தால் இந்த ஹெட்செட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்னு நான் சொன்னேன் இல்லையா, இதோட சார்ஜிங் டைம் எவ்வளோ நேரம் இது நிற்கும்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் டைம் 2 hours. நீங்கள் 0லேருந்து ஃபுல் போகிறதுக்கு 2 hour சார்ஜ் பண்ணணும். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 10 hours கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு 6 to 8 hours கிடைக்குதுன்னு நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இதை. ஸோ நீங்கள் பாட்டு கேட்குறீங்க, அப்பப்போ மூவிஸ் பார்க்குறீங்க, அப்பப்போ பாட்டு கேட்குறீங்க, இப்போ கேப் கொடுத்தா இது எனக்கு 1 week வருது. நான் இந்த ப்ளூடூத் ஃபீச்சர் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, இப்போ ஏதாச்சும் பாட்டு கேட்டுன்னு இருக்கேன், இல்லை ஃபிலிம் பார்க்குறேன், இல்லை பஸ்ஸில் போயின்னு இருக்கேன் காலேஜ்க்கு, இல்லை காலேஜ்ல இந்த வீட்டில் வரேன். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் இதை ப்ளூடூத் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோ எடிட்டிங் அண்ட் கேமிங்க்கெல்லாம் நான் ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 வாரத்துக்கு ஒரு டைம் தான் இதை சார்ஜே போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ப்ளூடூத் ஹெட்செட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கம்மி யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சார்ஜ் நிறைய டைம் நிற்கும். ஸோ
guys, next important factor sound பத்தி பேசலாம். இந்த கம்பெனி சொன்ன மாதிரியே இது highly bass boosted தான். ஸோ உங்களுக்கு பேஸ் இருக்கிற சாங்ஸ் கேட்டுருந்துருக்கீங்க, இல்லை நம்மளோட எல்லா சாங்ஸுக்கும் பேஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பேஸ் சாங்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு இல்லை கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் guys இது எங்கே யூஸ் ஆகாதுன்னா நீங்கள் சாஃப்ட் வோக்கல் வாய்ஸஸ் கேட்டுன்னு இருக்கும்போது அவ்வளோ கிறிஸ்ப் கிடைக்காது, இல்லைனா நீங்கள் நார்மல் மெலோடி சாங்ஸ் கேட்கும்போது அவ்வளோ அந்த ஃபீல் வராது. ஆனால் guys இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரவுண்ட் ஆடியோ இல்லை 8D ஆடியோ ப்ளே பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குது. நான் இது டெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ 8D சவுண்ட் டெஸ்ட்டும் இதை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வேற ஒரு வீடியோ பண்ணிடுறேன். ஸோ guys நெக்ஸ்ட் என்னன்னா நீங்கள் கேமிங் விளையாடும் போது இதில் ஃபுட் ஸ்டெப்ஸ் அக்யூரேட்டாக உங்களுக்கு கேட்கும். கேமர்ஸ்க்கு நார்மல் இயர்ஃபோன்ஸ்லேருந்து ஹெட்செட்டுக்கு வர ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஃபுட் ஸ்டெப்ஸ் அண்ட் இதோட கன்னோட சவுண்ட் அக்யூரசி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்செட் போட்டிங்கன்னா நீங்கள் எங்கே எனிமி வரான் எங்கே போகிறான்னு க்ளீனாக அக்யூரேட்டாக பின் பாயிண்ட்டாக சவுண்ட்லேயே சொல்லிடலாம். எதுக்குன்னா இது எப்பயுமே உங்களோட காதை கவர் பண்ணியிருக்கும், எக்ஸ்டர்னல் நாய்ஸ் கேன்சல் ஆகிடும். அண்ட் இது சொல்கிறது மறந்துட்டேன், இதோட டோட்டல் 0 நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. நீங்கள் இதோட வால்யூமை ஏற்றி விட்டுட்டா உங்களுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவ்வளோ நல்லா இருக்குது இதோட வாய்ஸ் கேன்சலேஷன். நான் பர்சனலாக ஒரு வருஷமாக வீடியோ எடிட் பண்ணும்போது, இல்லை லேப்டாப்பில் கேம் விளையாடும் போது, இல்லை ஃபோனில் கேம் விளையாடும் போது, இல்லை நார்மலாக மூவி பார்க்கும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்த ப்ராப்ளம்ஸ் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இங்கே ஆன பிறகு ப்ராப்ளம் சொல்லின்னு போகிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா இது ரொம்ப பெருசு, பார்க்குறதுக்கு வீடியோவில் சின்னதாக இருக்கலாம், ஆனால் இது போட்டுன்னு வெளியில் போகும்போது பெருசு. ஸோ பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் சின்ன பேக் கேரி பண்ணின்னு இருந்தால் என்னோட பேக் ரொம்ப சின்னது. ஸோ அதில் எடுத்துன்னு போய் வரது அண்ட் பஸ்ஸில் யாருக்கும் இடிக்காத போகிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, இது அட்வான்டேஜாக இருக்கலாம். அண்ட் எனக்கு டிஸ்அட்வான்டேஜ், நான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருப்பேன் எப்பயுமே வெளியில் போனால். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ் கேமிங் லுக்காக இருக்குது. அண்ட் இதை நான் வெளியில் போட்டுன்னு போனால் காலேஜில் பார்த்துன்னு இருப்பாங்க, இல்லை பஸ்ஸில் போகும்போது யாருன்னா பார்த்துன்னு இருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டி கொடுக்கும் நம்மளுக்கு, அண்ட் எல்லாமே நம்மளே பார்த்துன்னு இருக்காங்கன்னு ஒரு மாதிரி ஃபீல் கிடைக்கும். ஸோ இது ஒரே ரீசனுக்காக நான் இது எங்கேயும் வெளியில் யூஸே பண்ண மாட்டேன், வீட்டில் வச்சுன்னு இருப்பேன். தேர்ட் இம்பார்ட்டன்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதை நீங்கள் போட்டுன்னு படுத்துன்னு ஃபிலம் பார்க்க முடியாது. ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக படுத்துன்னு ஃபிலம் பார்க்கலாம், ஆனால் சைடில் இப்படி படுக்கும்போது இல்லை இப்படி படுக்கும்போது இது வலிக்க ஸ்டார்ட் ஆகிடும், காதில் உங்களுக்கே பயம் வந்துடும், டேமேஜ் ஆகாது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன் தலைக்காணி போட்டுட்டு, ஆனால் இது கொஞ்சம் ப்ரெஷர் கிரியேட் பண்ணோம் இப்படி படுக்கும்போது. ஸோ ஹெட்செட் எதுவும் நீங்கள் போட்டு படுக்க முடியாது, இயர்ஃபோன் பை பண்ணிடுங்க. ஸோ guys ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு இதை பை பண்ணணுமா இல்லையான்னு ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு தான் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.